கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த தாவீது மேலே இறங்கின அந்த ஆவி இன்னைக்கு உங்கள் மேலே, என் மேலே தேவன் என்ன பண்ணார்? இறங்கி நம்ம மத்தியில் என்ன பண்ணார்? அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. சாமுவேலுக்கு நிருபம் 1 சாமுவேலுக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே அங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவங்க மேல என்ன பண்ணுச்சு? தாவீது மேல என்ன பண்ணுச்சு? இறங்கிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மேல, என் மேலையும் தேவனுடைய ஆவி என்ன பண்ணும்? இறங்க வேண்டும். அதே போலதான் அங்க யோசேப்புடைய அந்த யாக்கோபுடைய பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 குமாரர்ல ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? யோசேப்பை தெரிந்து கொண்டாருங்க. அல்லேலூயா. அதே போல உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்காங்க. யோசேப்புக்கு எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ நிந்தனைகள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாத்தையும் சகித்தான். ஆனா தேவன் அவனை என்ன பண்ணாரு? உயர்த்தி இருந்தார்.